அதாவது 70-71% அசைவம் சாப்பிட்ருந்த ஒரு தமிழ்நாடு இன்றைக்கி 97% அசைவம் சாப்பிட்றாங்க. அசைவம் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வி இல்லை. அசைவம் விரும்புகிறவங்க நிச்சயமாக சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அசைவம் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தா, நம்ம எல்லா ஆசைப்படுற விஷயத்துலையும் சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அதுபோல் அறிவியல் சார்ந்த ஒரு 3 பிரச்சனைகள் இருக்குங்க. ஒன்று அப்படின்னாக்க, இந்த இயற்கை நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 1 கிலோ அரிசி தயாரிக்க 12,000 லிட்டர் தேவைப்படுது தண்ணி, 1 கிலோ சிறுதானியம் தயாரிக்க 500 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்கிறோம். அப்படி ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ மாமிசம் தயாரிக்க பல லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஆகவே அந்த அளவு இயற்கை அதுக்காக செலவாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதா, அசைவம் தப்பா அப்படிங்கிறது இல்லை. அசைவம் வந்து வாரத்துக்கு 3 வேளை சாப்பிட்டோம், இல்லை 5 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2 வேளையாக குறைச்சிக்கிறது, இல்லை 1 வேளையாக குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னா, நீண்ட நாளுக்கு நமக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அசைவம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அசைவம் தயாரிப்பதற்காக இயற்கையில் அதுக்கு வேண்டிய இவ்வளவு கார்பன், இவ்வளவு தண்ணி, இவ்வளவு நிலப்பரப்பு அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம உண்மையாக உணவு நல்லா இருக்கணும், நம்ம உணவு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம பிளேட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதாவது இப்போ வெள்ளை கலரில் ஒன்று இருக்கணும், மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கணும், சிகப்பு கலரில் ஒன்று இருக்கணும், பச்சை கலரில் ஒன்று இருக்கணும், ப்ளூ கலரில் ஒன்று இருக்கணும். என்னென்ன கலராக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அப்படி இல்லைங்க. வெள்ளை கலர்னால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு இட்லி இருக்குது, ஒரு தயிர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஊற வைக்கப்பட்ட உணவு. ஊற வைக்கப்பட்ட உணவு அப்படின்னாக்கா அது வந்து நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. பால் வந்து அது உரக்குத்தினப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதில் நல்ல ஒரு நமக்கு சாதகமான நுண்ணுயிரிகள் இருக்குது. அது வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்னு வந்து அறிவியலில் சொல்லுவாங்க. நம்ம வயிறோட ஜீரணத்துக்கு இட்லி, தயிர் போன்ற விஷயங்கள் மிக மிக நல்லது. உங்களுக்கே தெரியும், வந்து சிகப்பாக இருக்கிற மாமிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சத்துள்ள ஒரு புரதம் அப்படிங்கிறது. வெஜிடேரியனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மஞ்சள் கலரில் இருக்கிற பருப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு உயர்ந்ததமான ஒரு புரதம். தாவரங்கள் பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய ஜீரணத்துக்கு, சிறு இந்த தாதுக்களுக்கு, அதாவது மினரல்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதாவது இரும்பு, பொட்டாசியம், மெக்னாசியம், சோடியம், இந்த மாதிரி தாது சத்துக்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. வைட்டமின் சத்துக்களும் பச்சை உணவுகள்லேருந்து கிடைக்குது. ப்ளூ கலர் அப்படின்னா வழக்கமாக மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து விசேஷமான புரதங்கள் இருக்குது. இப்படி நம்ம பேலன்ஸ்டு உணவாக சாப்பிடணும். இந்த பேலன்ஸ்டு உணவாக சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு மட்டும் நல்லதில்லை, இந்த உலகத்துக்கே நல்லது. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னா 4 பேர் கட்டாயமாக நல்லாமல் இருக்கணுங்க. அந்த 4 பேர் யாருன்னா, நமக்கு உணவு கொடுக்குற விவசாயி நல்லா இருக்கணும், விவசாயி நம்புகிற கால்நடை நல்லா இருக்கணும், 3வது நமக்கெல்லாம் இதை கொண்டு வந்து தர உணவு பொருளாதாரத்தை காப்பாற்றுற வியாபாரி நல்லா இருக்கணும், 4வது நம்ம நல்லா இருக்கணும். அப்படின்னா இந்த பேலன்ஸ் நல்லா இருக்கணும். ஆகவே இந்த 4 பேர் நல்லா இருந்தால் தான் சமுதாயம் நல்லா இருக்கும், உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு நல்ல உலகம் இருக்கும். என்னங்க சொன்னேன் இந்த இதில் ஒன் செகண்ட். அதாவது இதை வந்து பேலன்ஸ்டு பிளேட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு பிளேட். அந்த பிளேட்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 கலர் இருக்கணும். ஒரு பச்சை கலரில் ஒரு கீரை, ஒரு காய்கறி, ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பருப்பு, இன்னொரு வந்து ஒரு அசைவமாக இருந்தால் ரெட் கலரில் ஒரு மீட்டு, இல்லாட்டி சைவமாக இருந்தால் ரெட் கலரில் ஒரு பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல சத்துள்ள ஒரு விஷயங்கள். அப்புறம் வந்து வெள்ளை கலரில் தயிர், மோர், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா அது வந்து உரக்குத்தின விஷயம். அது வந்து நுண்ணுயிரிகள், நம்முடைய வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகளை காப்பாற்றக்கூடிய மிக மிக நல்ல உணவு. இப்போ இட்லியும் வந்து அது போல் ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் ஒரு ப்ளூ கலரில் ஏதாவது ஒன்று அப்படி இருக்கணும். ஏன்னா வேறு வேறு கலர்களை சாப்பிடும்போது இயற்கையில் ஒரு கலருக்கும் ஒரு மிக முக்கியமான அதுக்கு உண்டான சத்தும், அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான தாதுவும், வைட்டமினும் இருக்கிறது. அப்படி சாப்பிட்டா தான் நம்ம பேலன்ஸ்டு டயட்டு நல்லா இருக்க முடியும்.